இப்போ சிலர் சொல்லுவாங்க, சார் சம்பாதிச்சுன்னு இருக்கிறேன், ஆனால் கடன் இருந்துக்கினே இருக்குது சார், கட்டின்னு தான் இருக்கிறேன், குறைய மாட்டேங்குது, அப்படியே குறையுது, மறுபடியும் கடன் வாங்கிக்கிறது வியாபாரத்துக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அவர் ஜாதகம் பார்த்தா, லக்னத்துக்கு 6 பாக்கியத்தில் இருந்தால் 9ல கண்டிப்பா கடன்காரனா இருப்பாங்க, சந்தேகமே இல்லை. ஏன்னா 6 ரோகம், கடன், பாக்கியம், சொத்து சுகம் வாங்கிடுவாரு, கடன் இருந்துகினே இருக்கும். சரி, இப்படியே இருந்தா எப்படிதான், எப்போதான் தீரும் அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு 5 கூடியவனோ 11 கூடியவனோ 2 கூடியவனோ அந்த 6 கூடியவன் சேர்ந்து இருந்தா, அவனோடு சேர்ந்து இருந்தா கடன்கள் மடமடன்னு தீரும். ஆமா, அதே லக்னத்துக்கு 6 கூடியவன் தனித்து பாக்கியத்திலேயோ தனத்திலேயோ லாபத்திலேயோ இருந்தா தீர்ந்துகினே வரும், மறுபடியும் ரைஸ் ஆகும். இப்படிதான் வாழ்க்கை போயினே இருக்கும். ஆனா அந்த இடத்த 6ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னா கடன்லாம் ஒழியும், கவலையே இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மீன லக்னன்னு வைங்க, அந்த லக்னத்துக்கு 6 கூடிய சூரியன் அவன் 6ல இருந்தா கண்டிப்பா கடனை உண்டாக்குவான். லக்னத்துக்கு 5 கூடிய சந்திரன் 6ல சூரியன் இல்லத்தில் இருந்தால் நிச்சயமா கடனை உண்டாக்குவான். சரி, இந்த சந்திரனை லக்னாதிபதி, மீன லக்னத்துக்கு அதிபதி குரு பார்த்ததுன்னா கடன் மொத்தமே பைசலாயிடும், கவலையே இல்லை. ஆமா, அதுதான் முக்கியமானது. ஆனா கடன் இல்லாம இருப்பவர்கள் ரொம்ப 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 கம்மி. ரொம்ப பேரு கடன் இருக்கும், நேற்று எல்லாம் முச்சங்க, இன்னைக்கு மறுபடியும் வாங்க வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றது, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலு, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸு, அதே நேரத்தில் வீட்டு ரெனிவேஷன் பண்றேன், இப்படிலாம் ஏதாவது வண்டி வாகனம் ரிப்பேரு, ஏதாவது கடன் வந்துன்னு தான் இருக்கும். கடன் இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்துட்டா உண்மையிலேயே அவங்க பூர்வீகம் புண்ணியம் பண்ணவங்க. நிச்சயமா நான் சொல்லுவேன், பல பேரை பார்த்துட்டேன். 100க்கு 5-6 பேர் கடன் இல்லாம இருக்கலாம், மீதி 90 பேரும் ஏதோ வகையில கடனோட தான் இருக்கிறாங்க. ஆகவே கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, கவலைப்பட கடன் ஏறும், இந்த கடன் ஒழியும், கடன் குறையும், நினைங்க, ஆட்டோமேட்டிக்கா குறையும்.